புதுச்சேரி மாணவி கொலை சம்பவம் அப்பகுதியில் மட்டுமல்லாமல் நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இன்று புதுச்சேரி முழுவதும் கடையடைப்பு மற்றும் போராட்டங்கள் நடந்து வருவதால் அம்மாநிலம் முழுவதும் அசாதாரண சூழல் நிலவி வருகிறது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரைச் சேர்ந்த 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை உருவாக்கியுள்ளது. பள்ளி, கல்லூரி மாணவர்கள், சமூக அமைப்பினர், அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் என அனைவரும் சாலை மறியல், சட்டப்பேரவை முற்றுகை, கடலில் இறங்கி போராட்டம், ஆர்ப்பாட்டம், காவல் நிலையம் முற்றுகை என பல இடங்களில் தொடர்ந்து போராடி வருகின்றனர். ஒருபுறம் சிறுமியின் இறுதிச் சடங்குகள் முடிந்து நேற்று உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மறுபுறம் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் 5 பேரிடம் தனிப்படை விசாரணையை மேற்கொண்டுள்ளது. குற்றவாளிகளுக்கு ஆதரவாக எந்த ஒரு வழக்கறிஞரும் ஆஜராக மாட்டோம் என வழக்கறிஞர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியின் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரை முக்கிய பெரிய மார்க்கெட்டான குபேர் மார்க்கெட், மீன் அங்காடி கடைகள், முக்கிய வணிக வீதிகளில் உள்ள கடைகள் என எதுவுமே திறக்கப்படவில்லை. புதுச்சேரியிலிருந்து சென்னை, காரைக்கால் என வெளியூர்களுக்கு செல்லும் அரசு பேருந்துகளும் இயக்கப்படவில்லை. தமிழக பஸ்கள் எல்லைப் பகுதி வரை மட்டுமே இயக்கப்பட்டன. புதுச்சேரியில் தனியார் பஸ்களே அதிகம் என்ற நிலையில் தனியார் பஸ் உரிமையாளர்களும் பஸ்களை இயக்கவில்லை. இதோடு டெம்போ ஆட்டோக்களும் ஓடவில்லை. சில தேர்வுகள் காரணமாக போலீஸ் பாதுகாப்புடன் உள்ளூர் பஸ்கள் சில மட்டுமே இயங்கின. திரையரங்குகளில் காலை, மதியம் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஒருபுறம் இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டாலும் பொதுமக்களும் இந்த பந்திற்கு முழு ஆதரவை தெரிவித்துள்ளனர். நகர் முழுக்க 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முத்தியால்பேட்டை பகுதியில் கூடுதலாக போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி சென்ற பொதுமக்கள் ஆகியோருக்கும் அதனை தடுத்த போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியை பரபரப்பாக காணப்பட்டது. குற்றவாளிகளுக்கு உரிய கடும் தண்டனை உடனடியாக வழங்கப்பட வேண்டும். புதுச்சேரியில் போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும். இதுபோன்ற கொடூர சம்பவம் இனியொன்று நடக்காது என போலீசார் உத்தரவாதம் தர வேண்டும் என்பதே போராடுபவர்களின் ஒருமித்த கோஷமாக இருக்கிறது. இவ்வாறு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தற்போது போராட்டக்களமாக மாறியுள்ளது. அங்கு ஆளும் பாஜக அரசிற்கும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் தற்போதைய சூழல் பெரும் தலைவலியாக மாறியுள்ளது.